பொதுவாக இந்த வழக்கில் இந்த வார்த்தையை சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சில பேரை சொன்னால் கேட்க மாட்டாங்க, பட்டு தான் திருந்துவாங்க அப்படின்னு ஒரு கொலோக்கியெல்லாம் இதை சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாக நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிவிட்டு இது செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு வருவாங்க. இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியோடு ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே அது குறித்து கேள்வி கேட்கக்கூடிய வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க, இது செய்யலான்னு நினைக்கிறேன், செய்ய வேண்டான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்குதுங்க அப்படின்னு ஒரு விதமான மனநிலையில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் வருவாங்க. இதில் ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறமா பல இன்னல்களை அனுபவித்து அதுக்கப்புறமா தீர்வை நோக்கி ஓடுகிற, கேள்விக்கு பதில் தேடுகிற நபருடைய ஜாதக அமைப்பு இப்படி இருக்கும். யார் அப்படிப்பட்ட நபராக இருப்பாங்க? உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் 6, 8, 10, 12ஆம் இடங்களில் இருக்குதா அப்படின்றத பாருங்கள். இப்படி 6, 8, 10, 12 இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகத்தான் போகும். ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் அப்படின்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் அது பலம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து முடித்து பல இன்னல்களை சந்தித்த பிறகுதான் நீங்கள் ஆலோசனை பெறுவீங்க. நன்றி. உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்தெந்த இடங்களில் இருக்கிறாங்க, குரு எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.